வரலாறு காணாத அளவுக்கு அவங்க விற்கிறாங்க. கார்பரேட் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு growth இருக்குது அப்படின்னா அந்த growth எல்லாம் டாக்ஸ்ன்னு போட்டு கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுறாங்க. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. மெட்வே ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆரியா கார்டன் வீடுகள் மற்றும் சக்கரை வழங்கும் behind முத்துமலரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை VGP கோல்டன் பீச் ரிசார்ட்ல நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமா பங்குச்சந்தையில் இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு இந்த காலாண்டுல கார்பரேட் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும் 5 முதல் 10% வரைக்கும் இறங்குச்சு. எதுவுமே ரிசல்ட் சரியில்லை. ஸோ இது வரைக்கும் நம்முடைய ட்ரம்ப்பினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் பல விஷயங்களை அப்படியே தலைகீழாக மாற்றி பேசியிருக்கிறார். நிறைய நம்ம நாட்டிலேருந்து மருந்துகள் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். ஆனால் இந்த 25% டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, நமக்கு 25னா சவுத் கொரியாவுக்கு 15, ஜப்பானுக்கு 15. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு ரேட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பம் ஆல்ரெடி இறங்கிடுச்சு. மருந்து துறைக்கு இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஃபோன் அதுக்கெல்லாம் இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னென்னா ஒரு growth இருக்குது அப்படின்னா அந்த growth எல்லாம் டாக்ஸ்ன்னு போட்டு கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த ஒரு காரை தயாரித்து அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் 45,000. ஆனால் கவர்மெண்ட் கிடைக்கிற GST 18 லட்சம். இது ஒரு ஈகோ ப்ராப்ளம். அமெரிக்கா இது மாதிரி சொன்ன உடனே பங்குச்சந்தைகள் விழுந்துச்சுனாக்கா எதிர்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சி குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 செக்டர் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பேங்கிங், அதுக்கடுத்து தகவல் தொழில்நுட்பம், அதுக்கடுத்தது வாகனத்துறை, அதுக்கடுத்தது FMCG. ஸோ இந்த 4 மேஜர் துறைகளும் இந்தியாவில் தான் இருக்குது. ப்ளஸ் ரிலையன்ஸு, அதுவும் இந்தியா தான். அதனால் இந்த டேரிஃபினுடைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே வராங்க. ஒரு வரலாறு காணாத அளவுக்கு அவங்க விற்கிறாங்க. இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி டேரிஃப் 25% ப்ளஸ் ஒரு பெனால்ட்டி. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பியா சுந்தர் சார் அவர்களை சந்திக்க இருக்கோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பங்குச்சந்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் அப்படிங்கிறது இம்போர்ட்ஸ்க்கு 25% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பொதுவாக நம்மளோட தொடர்ந்து நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கீங்க, பங்குச்சந்தை ஒரு ட்ரிகர் ஃபேக்டருக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு ஃபேக்டரை பங்குச்சந்தை எப்படி எடுத்துக்கிச்சு சார்? இன்றைக்கு பங்குச்சந்தைகள் காலையில் பெருமளவு இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு ஏற்றம் கண்டு கடைசியில் கொஞ்சம் இறங்கி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் இறங்கலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நடந்ததை மட்டும் வச்சு இதனுடைய நம்மளால் ஒரு தீர்வுக்கு வர முடியாது. இது ஏன்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் இது ஒரு ஈகோ ப்ராப்ளம். அமெரிக்கா இது மாதிரி சொன்ன உடனே பங்குச்சந்தைகள் விழுந்துச்சுனாக்கா எதிர்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சி குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கள கூப்பிட்டு இன்றைக்கி பங்குச்சந்தை இறங்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், பங்குகள் காலையில் ரொம்ப இறங்கியிருந்தப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே நிறைய பங்குகளை வாங்கியிருப்பாங்க. அதனால் பங்குகள் ஓரளவுக்கு நல்லா மேலே போச்சு. ஸோ அதனால் ஒரு அடுத்த 2-3 நாட்கள் பார்க்கணும் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும்ன்ட்டு. இது 1. 2வது, குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த ட்ரம்ப் இந்த மாதிரி டேரிஃபு 25% ப்ளஸ் ஒரு பெனால்ட்டி. நீங்கள் ரஷ்யா கிட்ட இராணுவ தளவாடங்களும் கச்சா எண்ணெயும் வாங்கினீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி. அது எவ்வளோன்னு சொல்லலை, இதை சொல்லியிருக்கிறார். ஸோ இது வரைக்கும் நம்முடைய ட்ரம்ப்பினுடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் பல விஷயங்களை அப்படியே தலைகீழாக மாற்றி பேசியிருக்கிறார். ஸோ எல்லோரும் இப்போது கணிக்கிறது என்ன அப்படின்னா, நெகோசியேஷன் போயின்னு இருக்கு. ஸோ அந்த நெகோசியேஷன் டேபிளில் இந்தியன் சைடு ரொம்ப டஃப்பாக இருக்கிறாங்க. அவங்க டஃப்பாக இருந்து தான் ஆகணும். இல்லைனா அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் நாங்கள் நீங்கள் ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொன்னால், அவங்க பணக்கார நாடு, நிறைய சப்சிடி கொடுப்பாங்க அவங்க விவசாயிகளுக்கு. அதனால் அவங்க சீப்பாக பொருட்கள் தயாரிப்பாங்க. அதெல்லாம் இங்கே டேக்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்றா அப்போ நம்ம விவசாயிகள் கதை என்ன ஆகுறது? ஸோ இதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கிறாங்க. இதை பிரேக் பண்ண முடியல. அதனால் இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஏதாவது ஒரு பாம்பை போட்டு விட்டா
இந்த பயந்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் நெகோசியேஷன் டேபிளுக்கு வரும்போது சொல்கிற பேச்சை கேட்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வேறு, பொருளாதாரம்ன்றது வேறு. பொருளாதாரத்தில் பங்குச்சந்தைன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகள் தான் நிஃப்டி 50ல் இருக்குது. இந்த 50 கம்பெனிகள் வந்து பெரும்பாலும் வந்து அமெரிக்காவோட வர்த்தகம் இல்லை. அமெரிக்காவோட நம்ம வர்த்தகம் பண்ணுறோம்னா அதில் வந்து மிக முக்கியமானது வந்து தகவல் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அது வந்து இந்த டேரிஃப் வந்து அந்த செக்டருக்கு இன்னும் கிளியராக இல்லை. இருந்தாலுமே அது ஏற்கனவே வந்து ரொம்ப இறங்கி போச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா காலை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே போகிற சந்தை, கீழே வர சந்தை வந்து கரடி சந்தைன்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து 20% மேலே கீழே இறங்குதோ அது வந்து கரடி சந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த தகவல் தொழில்நுட்பம் தனியாக பார்த்திங்கன்னா அது 20% மேலே இறங்கிடுச்சு ஆல்ரெடி. அதனால் அது வந்து இப்போது கரடி சந்தையில் இருக்கிற ஒரே செக்டர் வந்து ஐடி செக்டர் தான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பார்மசூட்டிக்கல். நிறைய வந்து நம்ம நாட்டிலேருந்து மருந்துகள் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். ஆனால் இந்த 25% டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, நமக்கு 25னா வந்து சவுத் கொரியாவுக்கு 15, ஜப்பானுக்கு 15, ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு ரேட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மருந்து வந்து அதில் அடங்காது. மருந்துக்கு நாங்கள் தனியாக போட போகிறோம், தனியாக நாங்கள் 100-200 போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கிறோன்னு சொல்லின்னு இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த தகவல் தொழில்நுட்பம் ஆல்ரெடி இறங்கிடுச்சு. மருந்து துறைக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அது இல்லாமல் நடுவில் ஒரு தடவை என்ன சொன்னாங்க, இந்த எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஃபோன் அதுக்கெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிக்ஸான் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனிக்கு இது ஆப்பிள் ஃபோன் எல்லாமே இந்தியாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எதுவும் பாதகம் வராது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உலோகத்துக்கு கூட வந்து தனியாக தான் டேரிஃப் போடுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு பெரும்பாலும் ஏற்றுமதி அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகன உதிரி பாகங்கள் அது நிறைய எக்ஸ்போர்ட்டாங்க. அப்புறம் வந்து இந்த அப்பேரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நகைகள், அந்த மாதிரி டைமண்ட், தங்க நகைகள் அது இருக்குது. மற்றபடி மின்னணு பொருட்கள் இருக்குது. அவ்வளோதான் பெரும்பாலும் இது இருக்குது. இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற எந்த கம்பெனியுமே வந்து இதில் இதுவாகல. ஸோ இந்த மாதிரி ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப்பில் இருக்கிற பல நிறுவனங்கள் பாதிக்கப்படலாமே தவிர லார்ஜ் கேப்பில் இருக்கிற பெரும்பாலான பங்குகள் வந்து அவங்களோட அமெரிக்கா கூட அவங்களுக்கு வர்த்தகம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 செக்டர் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பேங்கிங். ஸோ பேங்க்கில் இருக்கிற யாரும் வெளிநாட்டு கூட தொடர்பு கிடையாது. அதுக்கடுத்து தகவல் தொழில்நுட்பம் அது வந்து அவங்க பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது வாகனத்துறை. வாகனத்துறையில் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹுந்தாய் அல்லது டொயோட்டோ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கார் பார்க்கலாம் இங்கே. அதே போல் அமெரிக்கன் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது இங்கே. ஏதோ 1-2 கம்பெனி இருந்தது. ஷெவர்லேன்னு ஒரு கம்பெனி இருந்தது, அது மூடிட்டாங்க. ஃபோர்டு இருந்தது, அதுவும் மூடிட்டாங்க. அதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ். அதே போல் நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா மோட்டார்ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா காரும் நிறைய இருக்காது. ஆனால் வாகன உதிரி பாகங்கள் தான் இருக்கும், வாகனங்கள் இருக்காது. ஸோ அதனால் வாகனம். அதுக்கடுத்தது எஃப்எம்சிஜின்றதும் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் கிடையாது, இந்தியா தான். ஸோ இந்த 4 மேஜர் துறைகளும் இந்தியாவில் தான் இருக்குது. ப்ளஸ் ரிலையன்ஸு, அதுவும் இந்தியா தான். அதனால் இந்த டேரிஃபினுடைய இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செய்தி வந்தால் ஒரு பயந்து போய் நிறைய பேர் விற்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் பங்குகளை விற்றாங்களே தவிர மத்தியானம் ஓரளவு ரெக்கவர் ஆகிடுச்சு. இதுக்கு தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பங்குகளை வந்து தொடர்ந்து விற்றுக்கினா வராங்க. நம்ம அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவோம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து, போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே வராங்க. ஒரு வரலாறு காணாத அளவுக்கு அவங்க விற்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒட்டுமொத்த இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எத்தனை சதவீதம் பங்குகள் வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து இப்போ ஆல் டைம் லோவில் இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போனா என்ன, நிறைய விற்கிறாங்க அப்படின்றது ஒரு இது. அடுத்த கேள்வி என்னென்னா, எதனால் விற்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணிப்பு
அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இந்திய பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா எப்பவுமே மற்ற பங்குச்சந்தைகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் நடக்கும். இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க, ஒரு சட்டை எடுக்கிறீங்க. ஒரு சாதாரண சட்டை எடுத்திங்கன்னா 500 இருக்கும், ஒரு பிராண்டட் சட்டை எடுத்திங்கன்னா 1500 இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒரே சட்டை தான். அதனால அந்த பிராண்ட் வேல்யூ, அதுக்காக நீங்கள் ஒரு ப்ரீமியம் கொடுக்குறீங்க. அதே போல் தான் பங்குச்சந்தை வந்து இந்தியா வந்து ஒரு பிராண்டட் பங்குச்சந்தை மாதிரி. இது எப்பவுமே ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹுண்டாய் அப்படின்னு ஒரு கார் இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது. அது வந்து ஒரு தென்கொரியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். தென்கொரியாவை சேர்ந்த ஒரு கார் நிறுவனம், அவங்களுக்கு அந்த நாட்டு பங்குச்சந்தையில் அவங்க ஷேர் ட்ரேட் நடக்குது. அது வந்து 5 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது. அதாவது என்னென்னா 5 PE ரேஷியோ என்னென்னா, அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஷேருக்குன்னா, அது 50 ரூபாய்க்கு ட்ரேட் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 5 வருஷ வருமானம் எவ்வளவோ அந்த அளவில் தான் அங்கே ட்ரேட் நடக்குது. ஆனால் அதே ஹுண்டாய் நிறுவனம் இந்தியாவிலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இங்கே பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க. அவங்க வந்து 27 PE ரேஷியோவில் வந்தாங்க. அதாவது அங்கே 10 ரூபாய் லாபம் பண்ணாங்கன்னா 50 ரூபாய்க்கு ஷேரை கொடுக்குறாங்க, ஷேர் ட்ரேட் நடக்குது. இங்கே 10 ரூபாய்க்கு லாபம் வந்ததுனாக்கா 270 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா உலக அளவில் என்ன பார்க்குறாங்க, இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் வந்து ஜஸ்டிஃபைடா இல்லை, இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைடா அப்படின்னா இவ்வளோ நாள் அது ஜஸ்டிஃபைடாக இருந்தது. ஏன்னா இந்தியாவுக்கு எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்கினாலுமே அதையும் மீறி இன்னும் பங்குகள் ஏறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் வந்து தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ் ப்ரீமியம் வேல்யூவேஷன். என்னென்னா நம்முடைய எதிர்காலம் ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன் கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், இவங்க வந்து வெளியுறவுத்துறை கொள்கைகள். முக்கியமாக எந்த நாடு கூடமே இவங்க வந்து ஒரு அமைதியாக இல்லை. இவங்க அமைதியாக இருக்கிற ஒரே நாடு வந்து இஸ்ரேல் மட்டும்தான். ஸோ இதனால் வந்து ப்ளஸ் டாக்ஸேஷன்லாம் ரொம்ப இப்போ நம்ம பல செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். கர்நாடகாவில் ஒரு காய்கறி வியாபாரிக்கு 29 லட்சம் கட்ட சொல்லி ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு 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 க்ரோத் இருக்குது அப்படின்னா அந்த க்ரோத் எல்லாம் டேக்ஸ்ன்னு போட்டு கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த நிறுவனத்துக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் யாரோ ஒன்று சொன்னாங்க, ஒரு டொயோட்டா ஃபார்ச்சூனர் அப்படின்னு ஒரு கார் இருக்குது. அந்த காரை தயாரித்து விற்கிறாங்க அந்த கம்பெனி. அந்த ஒரு காரை தயாரித்து அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து 45,000. ஆனால் கவர்மெண்ட்டு கிடைக்கிற ஜிஎஸ்டி 18 லட்சமா. இப்போ நீங்கள் 10 ரூபா சம்பாதிங்கன்னா 100 ரூபா எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ இதனாலலாம் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வந்து இப்படி தான் இருக்குது. எங்கே வந்து லாபம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அதிகமாக டேக்ஸு. இன்னொன்று வந்து விண்ட்ஃபால் டேக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுவில் என்ன ஆச்சு, இந்த க்ரூட் ஆயில் விலைலாம் ரொம்ப ஏறிச்சு. இந்த க்ரூட் ஆயில் விலைலாம் ரொம்ப ஏறிச்சுன்னா ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு விண்ட்ஃபால் டேக்ஸ், அதாவது நார்மலாக கிடைக்கிற லாபத்தை எடுப்பு உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்குதுல்ல, அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நார்மலாக கிடைக்கிற லாபத்தோடு அதிகமாக லாபம் கிடைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ண சொன்னீங்க, ரைட்டு. நார்மலாக கிடைக்கிற லாபத்தோடு கொஞ்சம் குறவாக கிடைச்சதுன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனைனால டேக்ஸை குறைப்பீங்களா? குறைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மற்றும் பல காரணங்கள், எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இந்தியாவுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் ட்ரேட் நடக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குகளை தொடர்ந்து விற்கிறாங்க. இந்த ஜூலை மாதம் மட்டுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட 42,000 கோடி விற்றுருக்குறாங்க ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே. இன்னும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,000 கோடிக்கு குறையாமல் விற்றுருப்பாங்க. அது ஒரு 6 மணிக்கு மேலே தான் அந்த டேட்டா வரும். கிட்டத்தட்ட 45,000 கோடி, அதாவது கிட்டத்தட்ட $5 பில்லியன். இந்த அளவுக்கு அவங்க வெளிநாட்டினர் பங்குகளை தொடர்ந்து விற்றுக்கினே வராங்க. நம்ம ஆட்கள் வந்து எல்லாம் வாங்கிக்கினே வராங்க. சிறு முதலீட்டாளர்கள்லாம் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணத்தை அவங்க முதலீடு பண்ணி பங்கு சந்தையை ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனாலலாம் வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு சவாலான நேரங்களை தான் எதிர்நோக்கும். ஒரு ஸ்மூத் ரைடிங்லாம் இருக்காது
போன அக்டோபர் மாதம் நிஃப்டி 26,300 என்ற அளவுக்கு போச்சு. 26,277 கரெக்டாக. அந்த லெவலுக்கு இந்த அக்டோபருக்குள்ளே போனாலே நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமாக பங்குச்சந்தையில் இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு இந்த காலாண்டில் கார்ப்பரேட் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. நாம் வந்து போன புதன்கிழமை பேசணும். அப்போ நான் சொல்லியிருந்தேன் 4 மேஜர் செக்டருக்கு ப்ளஸ் ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் நல்ல ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணல. ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணல. பேங்க்ஸில் வந்து ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2 துறைகள், வாகனத்துறையும் எஃப்எம்சியும், இதுக்கு மேலே தான் அது ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போன வியாழக்கிழமை நெஸ்ட்லே ரிசல்ட் வந்தது. ஆஸ் யூஷுவல் ரொம்ப மோசமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 5-10% வரைக்கும் அது இறங்குச்சு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை கொட்டாக் பேங்க் ரிசல்ட் வந்தது. அது ரிசல்ட் வந்த அடுத்த 2 நாளில் இப்போ கிட்டத்தட்ட 10% இறங்குச்சு. இது எல்லாமே ப்ளூவஸ்ட் ஆஃப் ப்ளூ சிப் கம்பெனி சொல்லுவாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10% இறங்குச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும் 5-10% வரைக்கும் இறங்குச்சு. எதுவுமே ரிசல்ட் வந்து சரியில்லை. ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து ஒரு நல்லா ஏறந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரே ஒரு பங்கு தான், அது லார்சன் அண்ட் டூப்ரோ. அது மட்டும் ஒரு 5% ஏறிச்சு. அதை தவிர்த்து ஒட்டுமொத்த கார்ப்பரேட் ரிசல்ட் வந்து வாஷ் அவுட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சார், நம்ம வாரம் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு புல் மார்க்கெட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியும் நமக்கு இம்மிடியேட்டாக தெரிகிற மாதிரி இல்லை. நிஃப்டியும் குறையிறத பார்க்குறோம். ஒருவேளை நம்ம வந்து திரும்ப பேர் மார்க்கெட்டை நோக்கி போகிறோமா? இல்லை, அதாவது ஒரு டெஃபினிஷன் புல் மார்க்கெட்னால் என்ன டெஃபினிஷன்னா, ஒரு சமீபத்திய லோலேருந்து 20% மேலே ஏறி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 21,750, ஒரு 22,000 வச்சுப்போமே. 22,000னா அங்கேருந்து 20% அது போட்டிங்கன்னா அது 26,000 ஆகும். ஸோ அது 26,000க்கு மேலே போனால் தான் இதை நம்ம புல் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியும். அதே போல் இந்த ரீசெண்டாக வந்த ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 26,300 போன வருஷம், 26,000 வச்சுப்போமே. அதுலேருந்து 20% கீழே இறங்கணும். ஸோ 26,000லேருந்து ஒரு 26,000, இதை 20% போட்டுக்கினீங்கனாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 5,000 புள்ளிகள் வரும். ஸோ அதுக்கு கீழே போனால் தான் பியர் மார்க்கெட். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறதுலாம் வந்து நார்மல் கரெக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து புல் மார்க்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு உண்டான காரண காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் பியர் மார்க்கெட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஏன் பியர் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா, ஒன்று என்டையர் குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தைகள் தினமும் ஆல் டைம் ஹை நோக்கி தான் போகுது. அப்படி இருக்கும்போது அகெயின்ஸ்ட் த குளோபல் ட்ரெண்டு நாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கீழே போக முடியாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பங்குகளை விற்றாலுமே அதை விட அதிகமான காசை கொடுத்து உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வாங்குகிறாங்க. ஸோ அதனால் பங்குகள் வந்து ஒரு நார்மல் கரெக்ஷன், அதாவது வந்து 0லேருந்து 10% இறங்குச்சுன்னா அது நார்மல் ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10லேருந்து 20% வரைக்கும் இறங்குச்சுன்னா அது வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20%க்கு மேலே இறங்கினா தான் அது பியர் மார்க்கெட். அதே ஆப்போசிட்டில் புல் மார்க்கெட்டுக்கு 0லேருந்து 10% ஏறிச்சுனாக்கா இது நார்மல் மார்க்கெட்டு. 10%க்கு மேலே ஏறிச்சுன்னா அப்பர் சைட் கரெக்ஷனு. 20%க்கு மேலே ஏறிச்சுனா தான் புல் மார்க்கெட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது புல்லும் இல்லாமல் பியரும் இல்லாமல் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எஃப்ஐஎஸ் ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ஸு. இவன் பை பண்ணான், அவன் செல் பண்ணான், அவன் பை பண்ணான், இவன் செல் பண்ணான், அப்படி மாறி மாறி இருக்கிறதுனால இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிடுறோம், பன்னி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். சார், இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கடந்த வாரம் பங்குச்சந்தை எப்படின்றது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த வாரம் நிறைய டேட்டாஸோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. மெட்வி ஹாஸ்பிடல் அண்ட் ஆர்யா கோல்டன் வீடுகள் மற்றும் சங்கங்கள் வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்துமலரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. GT Holidays, South India's #1 travel brand.
அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.